Welcome to my channel friends. This video is sponsored by Educost, digital marketing online course best choice Educost. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சாரணை கீரையின் மருத்துவ பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். சாரணையானது சாலை ஓரங்களிலும் மற்றும் வீட்டு தோட்டங்களிலும் வளர்ந்து வரும் கீரை வகையில் ஒன்றாகும். சாரணையானது வெண் சாரணை, சிகப்பு சாரணை, கருமை சாரணை அப்படின்னு 3 வகையாக பிரிக்கப்படுது. ஒரு சிலர் சாரணையும் முக்கிரட்டி கீரையும் ஒன்று அப்படின்னு தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் இரண்டும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 வகை மூலிகை அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு தெரியறது கிடையாது. பல பேருக்கு சாரணைக்கீரை அப்படின்னு ஒன்று இருக்கிறதுங்கிறதே தெரியல அப்படிங்கிறத சொல்லும்போது கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருக்குது. வடிவத்திற்கு ஏற்ற போல வட்ட சாரணை மற்றும் கோழிமுட்டை சாரணை அப்படின்னு இது வகைப்படுத்தப்படுது. படரும் கொடி வகை செடி வகையில் ஒன்று இந்த சாரணை. சாரணை யாரும் விதைப்பது கிடையாது. மற்ற கீரைகளுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் கூட இந்த சாரணை கீரைக்கு கிடையாது. சாரணை கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி மற்றும் விட்டமின் B12, செம்பு சத்து, இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, தாது உப்புக்கள், பாஸ்பரஸ் அப்படின்னு பலதரப்பட்ட விட்டமின்களை உள்ளடக்கியதா இந்த சாரணைக்கீரை அமையுது. சாரணைக்கீரையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரக பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா இந்த சாரணைக்கீரை அமையுது. அது மட்டும் அல்லது சிறுநீரகத்தில் கல் அடைப்பு மற்றும் பலதரப்பட்ட பிரச்சனை தீர்க்க வல்லது இந்த சாரணைக்கீரை. மூல நோய் கட்டுப்பாட்டிற்குள் வைக்கும் தன்மை கொண்டதா இந்த கீரை இருக்கு. உடலுக்கு தேவையான குளிர்ச்சியை தரவல்லது இந்த சாரணைக்கீரை. தொண்டை சல்லியை கரைக்கக்கூடியது மற்றும் தாய்ப்பாலை அதிகரிக்கும் தன்மையும் இந்த சாரணைக்கீரைக்கு உண்டு. வீக்கத்தை குறைக்க வல்லது, முகப்பருவை தடுக்கிறது, ஈரல் நோய் மற்றும் ஈறுகள் பற்களில் ஏற்படக்கூடிய பலதரப்பட்ட பிரச்சனையை சரி செய்து பல் வலுப்பெற உறுதுணையாக இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வல்லது, மலச்சிக்கலை போக்கும் தன்மை கொண்டதா இந்த சாரணைக்கீரை அமையுது. முட்டு வலியை சரி செய்வதில் இது பெஸ்ட் மெடிசனாகவே செயல்படுகின்றதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. நச்சுக்கள் நீங்கி இரத்தத்தை சுத்தம் செய்வதில் இதன் பங்கு இன்றியமையாததாக இருக்குது. பசியை உண்டாக்கும் தன்மை இந்த சாரணைக்கீரைக்கு உண்டு. மேலும் ஒற்றை தலைவலி, நீர்க்கோவை போன்றவற்றை சரி செய்ய வல்லது. தொண்டை சளியை கரைக்க வல்லது, கல்லீரலை சுத்தம் செய்ய வல்லது. ஈரல் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைக்கு தீர்வா இந்த சாரணைக்கீரை இருக்கு. இரத்தத்தை சுத்தப்படுத்த வல்லது. தோல் ஒவ்வாமை மற்றும் மலச்சிக்கலை சரி செய்யும் தன்மை இந்த சாரணைக்கீரைக்கு உண்டு. ஆஸ்துமாவை போக்கும் தன்மையும் இதற்கு உண்டு. மாதவிடை சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைக்கு தீர்வா இந்த கீரை செயல்படுகின்றது. மஞ்சள் காமாலையை சரி செய்ய வல்லது. இரத்த சொகையை சரி செய்யும் தன்மையும் கொண்டது. சாரணை வினையூக்கியாக செயல்பட்டு புண்களை குணப்படுத்தும் தன்மை கொண்டதா அமையுது. மூச்சு திணறலை சரி செய்ய வல்லது. ஆஸ்துமாவை கட்டுப்படுத்தும் தன்மையும் இந்த சாரணைக்கீரைக்கு உண்டு. இரத்த சுத்திகரிப்பில் இதன் பங்கு இன்றியமையாதது. இவ்வளவு பலன்கள் கொடுக்கக்கூடிய இந்த சாரணைக்கீரையை இதுவரை நாம் அறியாவிட்டாலும் இனியும் இதன் மருத்துவத்தை தெரிந்து கொண்டு முறைப்படி கையாண்டு நோயற்ற நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமா நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.